இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி இவள மித்ரா அமைதியா இரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கும் எரிச்சலா தான் இருக்கு. நாம எரிச்சலாகணும் வெறுப்பாகணும் தானே இப்படி எல்லாம் பண்றாங்க. ஏய் தின்னி மூட்டை, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னடி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க? இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ நம்ம போலீஸ் நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? ஆதி மாமா வெளியில இருந்து உள்ள வந்தாங்கல்ல அத்தை, அப்பத்துல இருந்து ஏதோ ஒரு ஸ்வீட் வாசம் வந்துகிட்டே இருக்கு அத்தை. அத்தை, அந்த ஸ்வீட் புது மாதிரியான வாசமா இருக்கு, அதான் குழப்பமாவே இருக்கு. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? இங்க எவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ ஸ்வீட் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற? இருங்க அத்தை, என்ன ஸ்வீட்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இவள பாத்தீங்களா, ஸ்வீட் பாக்ஸ். ஆதி மாமா பார்வதிக்கு பூ மட்டும் இல்ல ஸ்வீட்டும் வாங்கி கொடுத்திருக்காரு. மாமா எனக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்திருக்கலாம், மாமாக்கு என் மேல பாசமே இல்லாம போச்சு. இந்த ஸ்வீட் பாக்ஸ் கூட தெரியுது மாமாக்கு என் மேல பாசமே இல்ல. ஏன் ரெண்டு பேரும் என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க? எருமை, இங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு ஸ்வீட் வாங்கி தரலன்னு வருத்தம் வேற. என்னாச்சுங்க? எதுக்காக இப்ப என்ன தடுக்கிறீங்க? ஆமா, இப்ப எதுக்காக சீட் எழுதி போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? ஐஸ்வர்யா, மித்ரா இவங்க ரெண்டு பேர்ல லிங்கம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. அத தெரிஞ்சுக்கத்தான் சாமி கிட்ட சீட் எழுதி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். லிங்கம் நியாயமா பார்வதி கைக்கு தான் கிடைக்கணும். ஆனா இந்த கடவுள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஏன் அகிலா இப்படி அவசரப்படுற? லிங்கம் யாருக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு கிடைச்சிட்டு போட்டோம். அதை நீ முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நம்ம பரம்பரை வழக்கப்படி லிங்கம் மூத்த மருமகளுக்கு தான் கிடைக்கணும். அதனாலதான் நான் மித்ரா கிட்ட லிங்கத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா குருஜி மித்ராவுக்கு கொடுக்க வேண்டாம், ரெண்டு மருமகள்கள்ல தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு லிங்கத்தை கொடுன்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்களால கணிக்க முடியலன்னா குளத்துல இறங்கி அவங்க லிங்கத்தை தேடட்டும், லிங்கம் யார் கைக்கு போகணும்னு லிங்கமே முடிவு பண்ணிக்கிட்டோன்னு சொன்னாரு. ஆனா இப்போ பூஜையை முன்னாடி நின்னு நடத்த வேண்டிய குருஜி இமயமலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அடுத்த குருஜியோ நான் வரல, சிஷ்யம் வந்து பூஜையை நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் என் மனசுல பெரிய பதட்டத்தை உண்டாக்கிடுச்சுங்க. அதனாலதான் சீட்டு போட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். கடவுளுக்கு அடுத்த இடத்துல நீ குருஜியை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அவங்க எதை செஞ்சாலும் அது நம்ம ஆதிக்கடவுள் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும் அகிலா. இதுக்காகலாம் நீ பதட்டப்பட வேண்டியதே இல்ல. இப்ப நீ சீட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அது மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா அத நினைச்சு அப்பவும் நீ உன்னை குழப்பிக்குவ. அதனால இதெல்லாம் விட்டு தள்ளு. குருஜியோட சிஷ்யம் வந்து நல்லபடியா பூஜையை நடத்தி வைப்பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். நந்தினி, நீ முன்னாடியே கோயிலுக்கு வந்துட்டியா? குளம் எப்படி இருக்கு, பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ஐடியா போடுறதுக்காக நான் முன்னாடி வந்துட்டேன் ஆண்டி. சரி இருக்கட்டும், நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணி சொல்லிருந்தா நாங்களே அதை என்னன்னு பாத்துக்க போறோம். நீ எதுக்கு இங்க வந்த? அந்த அகிலாண்டேஸ்வரோட நிம்மதி எப்போ நிரந்தரமா காணாம போகுதோ அன்னைக்குதான் எனக்கு ரெஸ்ட் ஆண்டி. அது வரைக்கும் என் வாழ்க்கையில ரெஸ்டே இல்ல. நந்தினி, எல்லாம் ஏற்பட ரெடி தானே? மித்ராவும் ஐஸ்வர்யாவும் லிங்கத்தை எடுக்க குளத்துல முழுகி தேடும் போது
என்னுடைய அடியாள் குளத்துக்குள்ள வச்சு அந்த ஐஸ்வர்யா கதையை முடிச்சிருவான். அந்த ஐஸ்வர்யா மட்டும் ஒழுங்கா நம்ம கூட சேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு உயிரை விடாம இருந்திருக்கலாம். என்ன பண்றது ஆண்டி? அவ தலையெழுத்து அப்படி இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆண்டி, ஆதி வரலையா? இந்த பூஜையில ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த ஆம்பளைங்க யாரும் கலந்துக்க கூடாதான். அதனாலதான் அந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட், வானரோ இவங்க எல்லாம் கூட யாரும் வரல. ஆதி இல்லாததுனால நாம நினைச்சத சுலபமா முடிச்சிடலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆமா, உன் ஆள் எங்க வந்தாச்சா? வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க பாருங்க. பிள்ளையார தண்ணியில கரைச்சிட்டு குளத்துல முழுகினவங்க லிங்கத்தோட வெளியில வர வரைக்கும் தண்ணிக்குள்ள இறங்கி நின்று இந்த மஞ்சள் பொடிய தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி விட்டபடி இருக்கணும். நான் கரைக்கிறேன் சாமி. பார்வதி, படியில ஜாக்கிரதையா நிக்கணும். வழுக்கி விட்டுரும். உனக்கு நீச்சல் தெரியுமா? நல்லா தெரியும் ஐஸ்வர்யாமா. ஆமா, உங்க 2 பேருக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும். தெரியும். வாங்கம்மா. நீயும் அம்மா. நீ முதல்ல தண்ணிக்குள்ள 2 படி இறங்கி நின்னு தண்ணியில பிள்ளையார கரைச்சு விடு. பிடிங்க. இறங்குமா. குளத்திலேயே தொலைஞ்சிரு. நீங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டு கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தண்ணிக்குள்ள முழுகுங்கம்மா.